ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசிக்கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. பசங்க நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணை பிடிக்கிறதா போகுது, ரைட்? அது ஸ்கூல் ஆகட்டும், இல்லை காலேஜ் ஆகட்டும், இல்லை ஒர்க் ஆகட்டும், ஏதோ ஒரு டைமில் நமக்கு ஒரு பொண்ணை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஒரு பெரிய கேள்வினா, அவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா, இல்லை பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா சரி நம்ம பேசவே வேண்டாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம நிறைய இடத்துல கிளம்பியிருப்போம். ஆனால் நான் சொல்ல போகிற ஒரு 5 ட்ரிக்கை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆக போகிறாங்க. ஸோ உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற பயம், அந்த கேள்வி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த 5 ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ த ஃபஸ்ட் திங், பி லிட்டில் ஃபன்னி. உங்களை நான் காமெடினா இருக்க சொல்லலை, பட் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரகடாக இல்லாமல் கொஞ்சம் இன்னசென்ட்டாக ஃபன்னியாக இருக்கிறது அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். குட்டிமா சாப்பிட்டீங்களாங்கிறதுக்கும் இந்தாம்மா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஃபன்னியாக கொஞ்சம் இன்னசென்ட்டாக பேசுவீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க போகுது. அப்பப்போ சின்ன சின்ன கவுண்டர்ஸ், அப்பப்போ சேட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபன்னி மூமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அவங்க சாப்பிட்லான்னு சொன்னால் நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா மேடம் அப்படின்னா, நீங்கள் இல்லை சாப்பிட்டேன்னு சொன்னால் அதான் நான் பார்த்தேன் நீயாவது சாப்பிடாமல் இருக்க போகிறது, அது அப்படி கொஞ்சம் சர்க்காசம் பண்ணுங்கள். அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு ஜோக் சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கிறது, நீங்களும் சிரித்த ஃபேஸாக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். நீங்களும் எப்போவுமே ஸ்மைலி ஃபேஸோடு இருந்து மற்றவங்களே சிரிக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா த கேர்ள் வெரி மச் அட்ராக்டட் வித் யூ. பட் இன்னொரு வார்னிங், சின்ன வார்னிங் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை பாடி ஷேவிங் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு சின்ன அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு ஜோக்கை போட்டு விட்டு அவங்களே சிரிக்க வச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட இருந்தால் நம்ம ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அப்படியே ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் தோண வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்ராக்டன் மேலே தெரிய போகிறீங்க. அவங்க கூட பேசணும் பழகணும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தோண போகுது. ஸோ த செகண்ட் திங், கோ பிஹைண்ட் யுவர் ஹாபீஸ். கண்டிப்பாக உங்கள் ஹாபீஸ் ஆர் கெரியர் ஆர் பேஷன் அது பின்னாடி போகிற பசங்களை 100% பொண்ணுங்களுக்கு பிடிக்க தான் போகுது. நான் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காகவோ அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவோ கூட உங்கள் பேஷன் முன்னாடி போக வேண்டாம். பட் இது மஸ்ட்டு. நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் பண்ணலைனாலும் இந்த விஷயம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இது உங்கள் லைஃப்காக, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது. பட் இது நீங்கள் பண்ண அவங்களும் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படிங்கிறது. நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த பொண்ணுக்காகவாது நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூல் பி டெஃபினெட்லி ராக் ஸ்டார். பெஸ்ட் ஆஃப் லக். கெட் எமோஷ்னலி அட்டாச். ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்கள வந்து கேர் பண்ணிக்கணும். இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க பிரேக் டவுன் ஆகி உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்துக்கிறதாகட்டும். இல்லை சாப்பிட்லன்னு சொன்னாங்கன்னா லூஸு போய் சாப்பிடு அதுக்கப்புறம் வந்து பேசு அப்படின்னு சொல்கிறதாகட்டும். இல்லை அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் போய் நிற்கிறதாகட்டும். அதை வந்து எப்போவுமே அவங்களுக்காக பண்ணிக்கோங்க. ஆனால் அதை வந்து ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துறாதீங்க. எதுனாலுமே அதிகமாக போச்சுன்னா அது தப்பாக போயிடும் இல்லையா? அந்த கேர் லிமிட் கரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அட்ராக்ட் ஆக போகிறாங்க. ஓகே இவன் நமக்காக நிற்பான், இவன் நமக்காக கேர் பண்ணிப்பான் அப்படின்னு அவங்க மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சினாலே கண்டிப்பாக அட்ராக்டட் வித் யூ. அண்ட் தி ஃபோர்த் பாயிண்ட், க்ரூமிங். த பெஸ்ட் வே டு அட்ராக்ட் தி கேர்ள்ஸுங்க. க்ரூமிங் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். ஹேர் ஸ்டைல், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்னு சொல்கிற விதத்தில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்ராக்ட் ஆக தான் போகிறாங்க. நீங்கள் பேச வேண்டாம், அவங்கக்கிட்ட இது கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்கள் ஹேர் ஸ்டைல், உங்கள் ஸ்மெல். ஓகே இவன் வரான், ஹேர் ஸ்டைல் பாருங்கடி, அவன் ட்ரெஸ்ஸிங் பாருங்கடி, அவன்கிட்ட ஒரு நல்ல பேட் ஸ்மெல் வராமல் ஒரு குட் ஸ்மெல் வருதுடி அப்படின்ட்டு அவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்க மேலே அட்ராக்ட் ஆக போகிறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே ட்ரெஸ் நல்லா பண்ணுங்கள். அதுக்குன்னு காஸ்ட்லியாலாம் நான் போட சொல்லலை. நம்ம கம்மி பட்ஜெட்லேயே நம்ம அதிகமாக நம்மளால் நல்ல ஒரு க்ரூமிங் செட்டப் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் போய்க்கோங்க. இவங்களுக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த இடத்துல போனாலும் இது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸும் அட்ராக்ட் ஆக போகிறாங்க. அண்ட் தி ஃபிஃப்த் பாயிண்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம பொண்ணுங்களுக்கு மதிக்கணும், அவங்கள நம்ம மதித்தாதான் அவங்க நம்மளை திருப்பி மதிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்து ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் என்ன தான் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆர் லவ்வர் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் எந்த ஒரு ஹியூமனுக்கு ஆகணும், நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாவே ஓகே ஒரு ஜென்டில்மேன் வே ஆஃப் ஆட்டிடியூடில் இருக்கான் அப்படின்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே அட்ராக்ட் ஆக போகிறாங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா என்னை நல்லா கேர் பண்ணிக்கிறான், இந்த ரெஸ்பெக்ட் எனக்கு முக்கியமாக அவன் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாலே அந்த பொண்ணு ஆப்வியஸாக உங்ககிட்ட பழகணும்னு நினைக்கும். அது ஃப்ரெண்டாகட்டும் லவர் ஆகட்டும். பட் உங்ககிட்ட அவங்க வந்து எந்த ஒரு டவுட்டோ இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்தால் ஜாலியாகவும் செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே பேசிக்காக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் யூ மஸ்ட் பி அட்ராக்டட் மேன். ஸோ ஜாலியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் பாய்.